நாளை தைப்பூசம் கொண்டாடப்படும் நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக குவிந்த வண்ணம் உள்ளனர். இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்தன். வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அனைத்து முருகன் கோவில்களிலும் நாளை தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். நாளை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்று கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. தொடர்ந்து 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 5 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, சங்கரன் கோவில், ராஜபாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து காவடி எடுத்தும் அழகுவேல் குத்தியும் பாத யாத்திரையாக வந்து கோவிலில் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். மேலும் நாளை தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது. தொடர்ந்து 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற உள்ளது. மேலும் அதிகாலை 5 மணிக்கு அஸ்திர தேவர் கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நிகழ்வும் நடைபெற உள்ளது. மேலும் நாளை லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தருவார்கள் என்பதால் கோவிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது.